ஒரு அனன் இந்த சின்ன கதா காலட்சேபம் வந்து அன்னபூரணின்னு ஒரு படம் 1978 ரிலீஸ் ஆனது. அதில் வந்து சோ அண்ட் குரூப் இந்த ஒரு கதா காலட்சேபம் பண்ணிடுவாங்க. அதை நாங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் என்ஜாய். திமிக்கிட திமிக்கிட வாத்தியமிருதங்கம் பிரம்மானந்த ஹரே கஜானன தாண்டவனீய ஹரே. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு எனக்கு அதிகமா பாட முடியல, அதனால அந்த அம்பியை கூட்டு வந்திருக்கேன் பாடுறதுக்கு. நன்னா பாடுவான் தம்பி. அதாவது கீர்த்தன ஆரம்பத்திலே எஸ்டர்டே எந்த இடத்துல அது கடையை நிறுத்தினோனோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ராவணனுடைய அசம்பிளி, அனுமார் எதிர்கட்சி, ராவணன் ஆளுங்கட்சி. கேள்வி நேரம் ஆரம்பிக்கிறது பொதுவா எதிர்கட்சிக்காரால் தான் கேள்வி கேட்பா. ஆனா ராவண ஹனுமாரை பார்த்து கேள்வி கேட்டான். ஏன்? தலைகீழ ஆட்சி நடத்துறவாளுக்கு தான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு தான். யாரடா குறைங்கன்னா அதுக்காக அனுமார் என்ன வெளிநடப்பு செஞ்சாரா? இல்லையே. அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னாரா? இல்லையே. என்ன பண்ணார்? பாடினார். ராமசாமி தூதன் நானடா, அட ராவணா அனுமானடா அப்படின்னு பாடினார். சரி சரி இஸ்துடரேன். எங்கிட்ட புச்சு புச்சா நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் இஸ்துடரேன். கோதண்டராமன் மகாத்மியம் இல்லைன்னா என்ன, கோடம்பாக்கம் மகாத்மியம் கேட்போம். சின்ன சேலம்ங்கிற ஒரு ஊர். அதுல சின்னச்சாமின்னு ஒருத்தர். அவருடைய சீமந்த புத்திரன் பேரு செல்லக்கண்ணன். அவனுக்கு சினிமாவில் நடிக்கணும்னா சித்த பிரமை. செல்லக்கண்ணன் புறப்பட்டான் ரயிலிலே போட்மெயிலே அப்பன் ஹோட்டலில் சுருட்டிய நோட்டையும் எடுத்துண்டு செல்லக்கண்ணன் புறப்பட்டான். சென்னையில உள்ள கோடம்பாக்கத்துக்கு இப்படியாக செல்லக்கண்ணன் வந்து சேர்ந்தான். கோடம்பாக்கங்கிறது அதிசய சேத்ரம், ஆனந்த சேத்ரம், அழகிய சேத்ரம், அபூர்வ சேத்ரம். வாகினி பரணி ஏவியம் சாரதா வாசு கற்பகம் பிரசாத் சாமளா ஆகிய ஸ்டுடியோ அமைந்தனல் சேத்திரம். அதை காண போதுமோ ஆயிரம் நேத்திரம், ஆயிரம் நேத்திரம், ஆயிரம் நேத்திரம். அம்பே ரொம்ப பிரமாதமா பாடுற. நல்ல எதிர்காலம் இருக்கு உனக்கு. ஒன்னு சொல்றேன் கேட்டுங்கோ. இந்த சினிமாவால லோகம்லாம் கெட்டு போடுதுன்னு சொல்ற, அது ரொம்ப தப்பு தெரியுமோ? யார் சொன்னது இந்த சினிமாவால கெட்டுறதுன்னு? நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் தான் இருக்குன்னு. சினிமாவிலையும் இருக்கு. சினிமா என்ன தெரியுமா? சாதாரணமா சினிமா சினிமா டண்டன் டன் சினிமா சினிமா டண்டன். நீ ஓடாத ஊரே இல்லை, ஒரு வாரம் நிலைப்பதும் இல்லை. ராஜாஜி கல்கி அண்ணா கலைஞர் மு கருணாநிதியும் கதை கதையா எழுதியதெல்லாம் சினிமாவில் வந்ததும் உண்டு. அது மட்டுமா? பொதுமக்களுக்கே தெரியாத எல்லாம் சொல்லித்தரா. உதாரணமா கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு. ஓஹோ, இதெல்லாம் யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? இந்த சினிமால தான் சொல்லி கொடுத்துருக்கா. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு. ஓஹோ, இப்படி எல்லாம் தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற சினிமால நடிக்கணும்னு அவனுக்கு ரொம்ப பிரியம். கோடம்பாக்கத்துல ஒருத்தர பார்த்தான். பார்த்த உடனே அவர் தான் ப்ரொடியூசர்னு புரிஞ்சுட்டான். எப்படி? காது வரைக்குறதா, கழுத்து வரை கிராப்பு, மைன சின்ன ஜிப்பா, மடியில் பொடி டப்பா. அவர் காலில் துவையல்னு விழுந்தான். எனக்கு சினிமாவில் சான்ஸ் நீங்க தான் வாங்கி தரணும்னார். அவர் உடனே சொன்னார், அம்பே இந்த சினிமாவெல்லாம் வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணார். நான் சுத்து பழச்ச வேண்டா, சினிமா எடுத்து தவிச்ச வேண்டா.
அப்படி என்ன கதைய படமா எடுத்தேன்னு கேள்வி கேட்டான். இந்தியாவும் மகாத்மா காந்தியும்னு ஒரு படம் எடுத்தேன். அதுல ஃபைட் வைக்க முடியாது, ஐட்டம் சாங் வைக்க முடியாது, கானா பாட்டு வைக்க முடியாது. இதனால படமே ஓடல. ஆனா இந்த காலத்துல நல்ல ப்ரொடியூசர்னா யார் தெரியுமோ? நல்ல ப்ரொடியூசர், மிக நல்ல ப்ரொடியூசர். 4 ஸ்டண்ட் கேப்ரே டூயட் வச்சு எடுப்பவன் எவனோ அவனே நல்ல ப்ரொடியூசர், பணமுள்ள ப்ரொடியூசர். இப்படி அவர் அட்வைஸ் பண்ணியும் கேட்கலை. எப்படியோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள வந்தான். அங்க ஓனாயும் உலகநாதனும்னு ஒரு படம் ஷூட்டிங் நடந்திருந்தது. ஓனாய கட்டிண்டு அந்த ஹீரோ பாட்டு பாடின்னு இருக்கான். பணம்னா தரா, உலக அழகியா இருந்தானே ஓனாயா இருந்தானே கட்டின்னு டூயட் பாட வேண்டியதானே. அன்பாள தேடைய என் அழகு செல்வம் ஓனாய், அன்பாள தேடிய என் அழகு செல்வம் ஓனாய், அம்புலியின் மீது நான் அடைக்கலம் நீயானாய், அன்பாலே தேடிய என் அழகு செல்வம் ஓனாய். நம்ம செல்லக்கண்ணா வெளியில வைக்கிற மசால் வடையை சாப்பிட்டுட்டே இந்த ஷூட்டிங் பார்த்துட்டு இருந்தான். அந்த மசால் வடை மோப்பத்துல ஓனா இவங்கிட்ட வந்து பாட ஆரம்பிச்சுது. வருவேன் நான் உனது மசால் வடையின் வாசனைக்கு. உடனே அந்த டைரக்டர், ஏ ஓனாயே இங்க ஷாட் வச்சுன்னு காத்துட்டு இருக்கேன், உடனே வாடினார். அதுக்கு அவர் என்ன பண்ணார்? ஏனோ அவசரமே என்னை அழைக்கும் டைரக்டரே. என்னடா ஓனாய் பாடுறதான்னு கேட்கக்கூடாது, சினிமாய் ஓனாய் என்ன வேணும்னாலும் செய்யும். பார்த்தார் ப்ரொடியூசர், ஆஹா ஓனாய் இவன்ட்ட என்ன பழகிறதே, இவனே ஹீரோ போட்டுள்ளான்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு நாயகன் உதயமாகிறான், ஓனாயின் துணைவனாகிறான். இதனால என்னாச்சு? பழைய கதாநாயகனுக்கு கல்தா, நம்ம செல்லக்கண்ணன் ஹீரோவா என்ட்ரி. நம்ம செல்லக்கண்ணன் பழைய கதாநாயகன் போய் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். மூத்தவன் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம், ஓனாயின் தயவினிலே இளையவன் அரங்கேற்றம் அப்படின்னு பாடினான். அப்புறம் என்ன, ஓனாய் நடிச்ச படம் ஓஹோன்னு ஓடித்து. நம்ம செல்லக்கண்ணனும் பெரிய ஸ்டார் ஆனான். கண்ணன் கண்ணன் என்ன கூட்டுறவாலாம் அண்ணன் அண்ணன் கூப்பிட ஆரம்பிச்சா எப்படி தெரியுமோ? அண்ணே அண்ணே ஹீரோ அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, நீங்க வந்து ஆளணும் அண்ணே. ஊரங்கள் மன்றங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சது. ப்ரொடியூசர்களுக்கெல்லாம் டேட்டு கொடுக்க முடியல. இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்கணும்னா அதுக்கு அவள் என்ன பண்ணா தெரியுமோ? இன்று போய் நாளை வாராய் என செல்லக்கண்ணன். அவன் அப்படியே அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சுட்டான். ஓஹோன்னு வந்தான். அரசியலும் கலையும் ஒன்னொன்னு புரிஞ்சுண்டவா தெரிஞ்சுண்டவா இந்த லோகத்துல அமோகமா தான் இருக்கா. நம்ம செல்லக்கண்ணன் நிலைமை போக போகத்தான் தெரியும் நினைக்கிறேன். போக போக தெரியும் செல்லக்கண்ணன் நிலைமை புரியும். இந்த சினிமாவை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா வாத்தியாரை ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் சொல்ல மாட்டேன். நான் எதை சொன்னாலும் கிக்கு, நீ அதையும் கேக்குற மக்கு. ஆக பக்த கேடிகளே, சாரி பக்த கோடிகளே, செல்லக்கண்ணன் சரித்திரத்தை சும்மா நின்று கேட்டவர்க்கும் சில்லறைய போட்டவர்க்கும் ஜோடியாக வந்தவர்க்கும் ஜோடி தேடி கொண்டவர்க்கும் புண்ணியம் பெரும் புண்ணியம். சர்வத்திர கோடம்பா நாம நாம சங்கீர்த்தனம் சினிமா சினிமா. கடைசியில